பொம்பளை புள்ளையா இருந்தா என்ன, ஆம்பளை புள்ளையா இருந்தா என்ன, தாரணி நம்ம வீட்டு பொண்ணு. இவளை நாம தானே உற்சாகப்படுத்தணும், ஊக்கப்படுத்தணும். ரொம்ப சரியா சொன்ன அஞ்சலி. சித்தி, தாரணிய நம்ம நல்லபடியா உற்சாகப்படுத்தினா தானே தாரணி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையோ ஸ்டேட் லெவல்லையோ நேஷனல் லெவல்லையோ போய் பெரிய பெரிய கப்பெல்லாம் வாங்கும். ஹேய், உங்களுக்குலாம் கிறுக்கு பிடிச்சு போச்சா? இவ சும்மாவே வேலை எதுவும் செய்யாம கபடி கபடின்னு திரிஞ்சிட்டு இருக்கா. நீ வேற ஏதோ ஸ்டேட் லெவல்னு உசி பேத்தி விட்டுட்டு இருக்கியா? இதெல்லாம் உனக்கு ஒண்ணுமே புரியாதுக்கா. தாரணி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனி கபடி போட்டி எங்க நடந்தாலும் நீ அங்க போய் கலந்துக்கிற. நீ கபடியில நல்லா பெரிய ஆளா வருவ, புரியுதா? சரி, இப்ப நீ போய் குளிச்சுட்டு வா. கடத்தெரு கூட்டு போயிட்டு உனக்கு புதுசா துணிலாம் வாங்கி தரேன், சரியா? போயிட்டு வா, போயிட்டு. சரி, தேங்க்ஸ் மாமா. அப்பா, இவ கபடி கபடின்னு உள்ளுக்குள்ளேயே தான் சுத்திக்கிட்டு இருக்கா. அதனால நமக்கு எந்த நஷ்டமும் இல்லைன்னு நினைச்சேன். ஆனா இப்போ முத்துப்பாண்டி சொல்றத பார்த்தா மாவட்டமா போய் விளையாட போறாளா? இதுக்கெல்லாம் யாரு பணம் செலவு பண்றது? ஐயோ, இதெல்லாம் சரி வராது. இவளை எப்படியாவது கபடி விளையாடாம தடுக்கணும். என்ன பண்ணலாம்?